எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு, ஈரான் மீது நடத்தப்படுகிற ஏவுகணை தாக்குதல்களால் உருவாகி இருக்கிறது. இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் இதனால் கடும் பாதிப்புக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்போதே பெட்ரோல், டீசல், எரிவாயு போன்றவற்றை வாங்கி சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அளவுக்கு மக்களிடையே ஒரு பதற்றம் உருவாகி இருக்கிறது. அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய ஏகாதிபத்திய நாடுகள் ஈரான் மீது நடத்துகிற யுத்தத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும். இந்திய அரசின் வெளியுறவு கொள்கை ஏகாதிபத்திய ஆதரவு கொள்கையாக இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இதுவரையில் பிரதமர் வாய் திறந்து இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கவில்லை. பிரதமர் வாய் திறக்க வேண்டும், போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று உரத்து குரல் எழுப்ப வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாண்புமிகு பிரதமருக்கு வேண்டுகோள் விடுக்கிறது. தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி மிகுந்த வலிமையோடு உள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை எதிர்ப்பதற்கு வலிமையுள்ள ஒரு கூட்டணி இன்னும் தமிழகத்தில் உருவாகவில்லை. அதிமுக, பாஜக கூட்டணியாக இருந்தாலும் சரி, அல்லது நண்பர் விஜய் அவர்களின் தலைமையிலான கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு கூட்டணி என்கிற வடிவத்தை பெறவில்லை. ஆனால் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எதிரான வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு மக்கள் மதசார்பற்ற அரசியல் சக்திகளுக்கே துணை நிற்பார்கள், நல்லாதரவை வழங்குவார்கள். மீண்டும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை மாபெரும் வெற்றி பெற துணை நிற்பார்கள் என்று நம்புகிறேன். அது வெறும் கற்பனை என்றுதான் நான் கருதுகிறேன். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரையில் அரசியல் அதிகாரம், ஆட்சி போன்றவற்றுக்கு ஆர்வம் காட்டக்கூடியவர் அல்ல, அல்லது மயங்கக்கூடியவர் அல்ல. அவர் அந்த நிலையில் இருந்தெல்லாம் வெளியேறிவிட்டார், விலகி நிற்கிறார். அவரை யாரும் ஆசை காட்டி மயக்கி அரசியலுக்குள் இழுக்க முடியாது, அல்லது அச்சுறுத்தி அவரை வெளியேற்ற முடியாது என்ற நிலையை அவர் எட்டிவிட்டார் என்று நான் நம்புகிறேன். ரசிகர்களின் விருப்பத்திற்கு இணங்க அவர் கட்சி தொடங்க விரும்பியது உண்மை. ஆனால் இந்த அரசியலில் வலதுசாரிகளின், சங் பரிவார்களின் தலையீடு, அவர்களின் ஆதிக்கம் மேலோங்கி வருகிற சூழலில் அது நமக்கு உகந்ததல்ல என்று தீர்க்க தரிசனமாக உணர்ந்து அதை அவர் கைவிட்டு விட்டார் என்பதுதான் உண்மை. அவரை நாங்கள் நேரிலே சந்தித்து உரையாடியதிலிருந்து, அவரை புரிந்து அதிலிருந்து நான் சொல்லுகிற கருத்து இது. எனவே அவரை திமுக அச்சுறுத்தியது என்பதும் கற்பனை, அதற்காக அவர் அச்சப்பட்டு பின்வாங்கினார் என்பதும் கற்பனை. அது ரஜினி அவர்களின் ஆளுமையை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு விமர்சனம். திமுகவை அல்லது திமுக தலைமையிலான கூட்டணியை எதிர்க்கக்கூடிய வலிமை பெற்ற ஒரு அணி இன்னும் தமிழகத்தில் உருவாகவில்லை.
அதிமுகவும் சிதறி கிடக்கிறது. அதிமுக கூட்டணி 2021 அமைந்த கூட்டணியும் இன்னும் முழுமையாக ஒன்று சேரவில்லை. அதை ஒரு வடிவத்திற்கு கொண்டு வருவதற்கே அவர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதிமுக பாஜக கூட்டணி 2021 இருந்தவாறே அது முழுமை பெறவில்லை. எனவே திமுக தலைமையிலான கூட்டணியை எதிர்க்கிற வலிமை பெற்ற ஒரு மாற்று கூட்டணி அல்லது எதிர்கூட்டணி தமிழகத்தில் உருவாகவில்லை என்பதுதான் யதார்த்தமான